அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம ரோஜாப்பூ குழுக்கு வந்து செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். இந்த அலசி காய வச்சுருந்த ரோஸ் வந்து காய்ஞ்சி போயிடுச்சு. 1/2 கிலோ வாங்கி காய வச்சுருந்தேன். ஒரு 50 கிராம் இருக்கும். பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் பனங்கல்கண்டை சேர்த்துக்கலாம். பனங்கல்கண்டை ஃபஸ்ட்டு நம்ம உடச்சிக்கலாம். பனங்கல்கண்டை இப்போ நைஸாக இது மாதிரி தூளாக நம்ம தூள் பண்ணிட்டோம். ரோஜா பூவை கொட்டி நல்லா 1க்கு 2 உடைச்சிக்குவோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. 1க்கு 2 உடைச்சிக்குவோம். இதேமாரி 1 2மா நம்ம உடைச்சிருக்கோம். இங்கே பாருங்கள், பனங்கல்கண்டோட கலந்துக்குவோம். கண்ட ரோஜா பூவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தேன் கலந்துக்குவோம். தேன் நான் வந்து சின்ன பாட்டில் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பாட்டில் தேன் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தேன் வாங்கி கலந்துக்கோங்க. ரோஜா பூக்களுக்கு வந்து ரெகுலராக 3 மாதம் சாப்பிட்டாக்கா இதயத்துக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. உடம்புல அல்சரு இதெல்லாம் இருக்காது, செரிமான பிரச்சனை இருக்காதுன்றாங்க. அதனால் நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ இந்த ரோஜாப்பூ குழுக்கு வந்து நம்ம ஒரு பாட்டிலில் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நாளையிலேருந்து வெயிலில் ஒரு 15-20 நாளைக்கு வைக்கலாம். இல்லையா 48 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். ஊற நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து முகப்பொலிவு தரும் ரோஸு அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால. நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.